காவேரி என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவ ஹெல்ப்போட எப்படி இந்த பானை அடிச்சு இந்த போட்டியை ஜெயிக்கிறேன்னு பாருங்க. 2 போட்டியிலையும் கால் கிடக்க நின்னதுல முட்டி கலண்டுச்சு. இப்பாவது உட்கார சேர் கொடுத்தியப்பா. சரிக்காதான். ஓ என்ன என்ன மாமா சித்தப்பா? மியூசிக்கல் சேரா? அதேதான். ஓ மியூசிக்கல் சேர். மியூசிக்கல் சேரா? ம். எனக்கு தெரியாதானே? மத்த போட்டியில வேணா முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லாதது. ஆனா இந்த மியூசிக்கல் சேரு எனக்கு கை வந்த கலை. என்னதாதா? ஓஹோ. ஆமாமா. இதுல என்ன அடிச்சுக்க முடியாது தெரியுமில? ஓவர் ஆடாதீங்க. ஆ. ஏங்க அப்ப நாங்க மட்டும் என்னவா? எங்களையும் இந்த விளையாட்டுல குறைச்ச எடை போட்டுறாதீங்க. அபாஷ் சரியான போட்டி. இந்த எனர்ஜி தான் எனக்கு வேணும். சரி தாத்தா, நீங்க உட்காந்து மியூசிக் போடுங்க தாத்தா. சரி. பார்த்து கவனமா விளையாட கூடாதாமா? கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணு இப்படி கீழே விழுந்ததும் ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே நின்னு போயிடுச்சு தெரியுமா? கொஞ்சம் பார்த்து விளையாடக்கூடாது. நான் வேணும்னே பண்ண ஏதோ தெரியாம நடந்துட்டு சாரிங்க. இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. கேம் விளையாண்டதெல்லாம் போதும். ஏ காவேரி, வாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா. நான் பார்த்து பாத்து போமா. ஒண்ணு இல்ல பிரதர். பிரதர், உங்களை அங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். நிவின், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க பிரதர். நீங்க கிருஷ்ணாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களே அந்த குடும்பத்தை ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் நான் அத்தான் அந்த ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாலதான் நானும் எல்லாத்தையும் மறந்து அந்த கிருஷ்ணாவுக்கு என் கம்பெனில வேலை எல்லாம் போட்டு கொடுத்தேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவன் விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு தோணும். ஏன் பிரதர், ஏன் அப்படி சொல்றீங்க? கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டீஸ்ல எனக்கு கொஞ்ச நாளாவே சந்தேகமா தான் இருக்கு. வர வர அவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அவனை பத்தின நிறைய விஷயங்கள் டவுட்ஃபுல்லா என் மைண்ட் குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் போய் அதை பத்தி அவன்கிட்ட கேட்டப்ப கூட ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான்.